இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அநேக நேரங்களிலே கர்த்தர் ஒரு இமைப்பொழுது பல சூழ்நிலைகளில் நம்மை கைவிடுவதை போல தோன்றலாம். இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் கைவிடப்பட்ட காரியத்தை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்மை கைவிடுகிறதை போல தெரிந்தாலும், இமைப்பொழுது கர்த்தர் கைவிட்டு சில சூழ்நிலைகள், சில நெருக்கங்கள், சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதை போல தெரியலாம். ஆனாலும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அவர் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம், மனதுருக்கம், அந்த இரக்கத்தினால், உருக்கமான இரக்கத்தினால் மறுபடியும் அவரோடு கூட நம்மை சேர்த்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாமல் அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை பெற்று கர்த்தருக்காய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.